ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் அந்த பையன் மறுபடியும் ஃபெயில் ஆயிருக்கான் சார். ஆமாங்க சார். நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த சப்ஜெக்ட்ல அவனுக்கான எஃபோர்ட்டை கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். ஆனா அந்த பையன் மறுபடியும் அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான் சார். சென்ட் பண்ணலாம் சார், பட் நம்ம அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேங்க சார். சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். ஆனால் நம்ம டியூஷன் ஆரம்பித்தது அந்த நோக்கம் இல்லையே சார். எப்பேற்பட்ட மாணவனாக இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ண வைக்கிறோன்றதானே சார் நம்ம டியூஷனோட குறிக்கோள். ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கலாமேங்க சார். ஓகே சார், நம்ம அவங்க பேரண்ட்ஸ்டையும் பேசலாம் சார். பேசி வர வச்சு அவனுக்கான நேரத்தை நம்ம கேட்டு வாங்கி அவனுடைய வேலைகளை அதிகப்படுத்தினாலே அவன் பாஸ் பண்ணிடலாம் சார். அது நம்மளுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் பண்ணவே மாட்டேன். எவ்வளவு டீச்சர்ஸ் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட்ல கூட நீ பாஸ் பண்ணவே கிடையாது. ஒரு எக்ஸாம்ல கூட நல்ல மார்க் வாங்கல. என்னதான் உனக்கு பிரச்சனை? பேசு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கீழே குனிஞ்சா உட்கார்ந்துருக்க. சார் சாரி சார். சொல்லுப்பா, என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, பரவாயில்ல சொல்லு. என்னதான் பிரச்சனை? ஏன் பாஸ் பண்ண மாட்டேற? சொல்லுப்பா. சார் மானத்தை காப்பாற்றுறதுக்காக நிம்மதி இழந்துட்டேன் சார். என் நண்பனை நான் இழந்தேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னமோன்னு தெரியல சார். அன்றைக்கி ஒரு நாள் சிலையை வந்து டியூஷனில் பேக்கில் பேப்பர் போட்டான்னு சொல்லி அவமானப்படுத்தி டியூஷன் விட்டு வெளியே தட்டினாங்க சார். ஞாபகம் இருக்கா? அது பண்ணது அவல்ல சார், நான் தான் சார். ஸோ இந்த கில்ட்டு இன்னும் என் மனசில் அப்படியே தான் சார் இருக்குது. இது போகவும் மாட்டேது, போகவும் முடியாது சார். சாரி சார் போய் சொன்னதுக்கு. டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இடம் இல்லப்பா. 10 தானே இருக்கேன். ஓகேப்பா. ஹேமந்த், நேற்று நான் பேசுறேன் போவோமா? நல்லா உங்க வருஷப்பட்டீங்களா? நான் சென்னையில வர சொன்னேன்ப்பா. கோவில் வர சொன்னேன். அவன் இன்னும் காணும். வரேன்னு சொன்னா இன்னும் வரல. சண்டதான் அவன்கிட்ட பேசணும்ப்பா. அவன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் திட்டது. சரிப்பா, சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா சார், சாயந்தரம். சரி, பார்த்து பக்குவமா பேசுங்க. சண்டை எதுவும் இருக்காது. சரிங்களா? படிப்பு இன்னும் இருந்த கில்ட்டு நல்லா படிக்கணும். பேசும்போது ஏதோ சண்டை தான் கன்ஃபியூஸா இருக்கணும். எல்லாரும் நீங்க சொன்னீங்க.